இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ப்ரிவியூவில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வீடியோ தான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து எடிட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ட்ரெண்டிங்கில் இருக்க எல்லா வீடியோ நீங்கள் கற்றுக்கலாம். சரி, எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிட்டு 4:5 ரேஷியோ வச்சுட்டு இதாக இருக்குல்ல 4:5 ரேஷியோ வச்சுட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் நம்மக்கிட்ட இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு வியூ ஆல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோ வந்து எடுக்க போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நிறையா ஃபோல்டர் இருக்கும். எந்த ஃபோல்டரில் உங்கள் ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த ஃபோட்டோ தான் எடுக்க போகிறேன். இப்போ இந்த ப்ளஸ் மார்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணோன்னே இது வந்து உள்ளே ஆட் ஆகிரும். இப்போ இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா லெஃப்ட் சைடில், அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு ஆரோ மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்படி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இந்த ஸ்பீடோ மீட்டர் மாதிரி இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சம் 3 நிமிஷம் அந்த மாதிரி வரும். நீங்கள் எத்தனை நிமிஷத்துக்கு எடிட் பண்ணுறீங்களோ அத்தனை நிமிஷத்துக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து சும்மா சாம்பிளுக்காக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஃபோட்டோ வச்சு. ஏன்னா நான் பெருசாக ரொம்ப லாங்காக போயிடும் வீடியோ நிறையா ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணால். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபோட்டோ 4 நிமிஷம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1.30 ஒரு 2 நிமிஷத்தில் வச்சு இந்த நடுவில் இருக்கா ஸ்ப்ளிட் அப்படின்றத வச்சு கட் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்கா அதை விட்டுருங்க. அடுத்து செகண்ட் ஃபோட்டோ இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் லைட்டில் போய்ட்டு எக்ஸ்போசர் அண்ட் காமா அப்படின்னு ஒன்று இருக்கும், இந்த தெரியுதா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு அனிமேஷன் கீ ஃப்ரேம் வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஃபஸ்ட்டில் ஒரு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்லேயும் ஒரு அனிமேஷன் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு அனிமேஷன் கீ ஃப்ரேம்க்கு வந்துட்டு அதை எவ்வளோ வைக்கிறீங்கன்னா, எக்ஸ்போஸரை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மிடில் இது ஃபஸ்ட்டுக்கும் மிடிலுக்கும், அந்த ஃபோட்டோவில் இருக்க ஃபஸ்ட்டுக்கும் மிடிலுக்கும் நடுவில் ஒன்று இருக்கும்ல, அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கிராஃப் மாதிரி இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் பண்ணுற மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வெளியே வந்துக்கோங்க. வெளியே வந்துட்டு திருப்பி எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆசிலேஷன் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆசிலேஷனை கிளிக் பண்ணிட்டு ஆங்கிள் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிக்க வச்சுக்கோங்க. 0ல் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு நல்லா இழுத்துறாதீங்க, அது மைனஸில் வேறு போகுது, மெதுவாக பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மேக்னிடியூட் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதை எவ்வளோ வைக்கிங்கன்னா ஒரு 38 ஒரு 40 ஒன்று வச்சுக்கோங்க. 39 40 41 இதில் ஏதாவது ஒரு இது வச்சுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டில் போய்க்கோங்க. லாஸ்ட்டில் போய் எவ்வளோ வைக்கிறீங்கன்னா, இது கூட்டினீங்கன்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக அந்த கீ ஃப்ரேம்ன்றது ஆட் ஆகிக்கும். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டா போதும். இப்போ வந்து 149 வச்சுக்கிறேன் லாஸ்ட்டில். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கிராஃப் மாதிரி தெரியுதா கீ ஃப்ரேம் கீழே, அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெளியே வந்துட்டு எஃபெக்ட்ஸில் திருப்பி போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு டிசாஸ்டர் அண்ட் வேப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டைல்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் செலக்ட் பண்ணிட்டு டைல்ஸில் போய்ட்டு மிரர் அப்படின்னு இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு இப்போ வெளியே வந்துக்காங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். சரி, நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கணுன்னா மறக்காமல் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இது எப்படி சேவ் பண்ணுறதுன்னு அதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம். இந்த மேலே இது இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சேவ் ஆகிடும்.